அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்ததை ஏற்கக்கூடாது என்றும், உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட மனுக்களை விசாரிக்க தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தது. இதனை நீக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எவ்வித முடிவையும் எடுக்கும் முன்பே விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக ரவீந்திரநாத் தரப்பினர் வாதிட்டனர். மேலும் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதால் இது சம்பந்தமாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கூடாது என்று கூறினர். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது ஆகியவை உட்கட்சி விவகாரங்கள் என்றும், இதில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பின்னர் பதிலளித்த தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். மேலும் சின்னம் ஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்கள் தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையில் உள்ளன. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அல்லது கட்சியின் வேறு பொறுப்பில் உள்ளவர் என்ற அடிப்படையில் தேர்தல் படிவங்கள் A மற்றும் B யில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட தடை விதிக்க வேண்டும் என்று கே.சி. பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டார். மேலும் கட்சி விதிகளின் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், சின்னம் தொடர்பாக எந்த மனுக்களையும் அங்கீகரிக்க கூடாது எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அக்கட்சியின் உறுப்பினர் மற்றும் ஆதரவாளர் என்ற அடிப்படையில் மணிகண்டன் என்பவர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தார். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்றும், பொதுக்குழு முடிவுகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் புகழேந்தி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் என இரண்டு தரப்பினருக்குமே அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேஷ் பழனிசாமி என்பவர்கள் மனு கொடுத்திருந்தனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் OPSக்கு ஆதரவளிக்கவில்லை என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் 2014 தேர்தலில் 37 இடங்களை கைப்பற்றிய அதிமுக அதற்கடுத்த 2 தேர்தல்களிலும் மிக மோசமான தோல்வியை எட்டியதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் அனைத்து தரப்பினரும் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு கருத்துக்களை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்தனர். இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி ஓ பன்னீர்செல்வம், ரவீந்திரநாத் மற்றும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி ஆகியோர் தொடுத்த மனுக்களும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு விசாரணை நிலுவையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்ற தங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை திரித்து சொல்லுகிறார்கள். நாங்கள் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் கோரிய நிவாரணம், தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலே சம்பந்தமில்லாதவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்கள் வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும்
அவர் கேட்டிருக்கிற இந்த நிவாரணங்கள் அனைத்துமே உள்கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உள்கட்சியில் ஏற்படுகிற மாற்றங்கள், திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாம் விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆக தேர்தல் ஆணையம் இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி எடுத்திருக்கிற இந்த மனு தவறு என்றுதான் எங்களுடைய வழக்கு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்ற தீர்ப்பிற்கு ஓபிஎஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய அதிகாரத்திற்கு இணையான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் கிளை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூது கவம் மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. தற்போதைய செய்தி. அதிமுக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து ஓபிஎஸ் தரப்பில் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், என்ன விவரம்? பன்னீர்செல்வத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது வரும் திங்கட்கிழமை சென்னையில் நடைபெற இருக்கிறது. அதுவும் எழும்பூரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் அவர்களுடைய அந்த உரிமை மீட்பு குழு சார்பாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவை கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய விவரங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு வழக்கில் அவரது மனுவை தள்ளுபடி செய்து விசாரிக்கலாம் என்ற உத்தரவை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பு வரும் திங்கட்கிழமை ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்பது கவனம் பெற இருக்கிறது. அதே நேரத்தில் செங்கோட்டையனும் ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்தும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி சுபாஷ், விவரங்களை வழங்கியமைக்காக. எடப்பாடி பழனிசாமி கையில் உள்ள இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கே சட்ட போராட்டம் நடத்தி வருவதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தை முன்னாடி போறதுக்கு ஏன் பயப்படுறாரு இவரு? அங்க போய் நின்று தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் குற்றமற்றவர்கள், நியாயமானவர்கள், சூரியமூர்த்தி கேஸ் போட்டாரு, அதில் வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு, அங்கே வந்து நிற்கிறேன் நான் சொல்லலாம். அதையெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அது எப்ப பாரு கட்சியில் இல்லை கடைசியில் எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் இல்லை என்ற அளவுக்கு போயிட்டாங்க. தலைவர் கொடுத்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதல்ல, தீய சக்தி பழனிசாமி கையிலே இருக்கின்ற இரட்டை இலை முடக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் போராடுகிறோம்.